குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். விடுதலை 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 உண்டு நிச்சயம். ஆப்பிரிக்க காட்டு இனங்கள் இரண்டிற்கிடையே கடுமையான சண்டை. தோல்வி அடைபவர் வெற்றி பெறுபவர்களுக்கு அடிமையாக வேண்டும். குரூ இனம் இச்சண்டையால் அடிமையாக்கப்பட்டது. குரூ இன மக்களின் 15 வயது இளவரசன் காபு அடிமையாக பிடித்து செல்லப்பட்டான். கொடுமையான சித்திரவதைகள், தாங்க முடியாத வேதனைகள். காபுவை அவன் தலை மட்டும் தெரியும்படி மண்ணிற்குள் புதைத்து எறும்புகளை கடிக்கவிட்டு எலும்புக்கூடு தெரியும்படி செய்ய ஏற்பாடுகள் நடந்தன. அன்று இரவு திடீரென ஓர் பிரகாசமான ஒளி, எழுந்து ஓடு சத்தம் மட்டும் கேட்டது. மறு நிமிடமே அவன் கட்டுகள் அறுந்தன. புதிய பலத்தை தேகத்தில் பெற்றான். அவ்விடத்தை விட்டு ஓட்டம் பிடித்தான். கருப்பு தேவ தூதன் என்று அழைக்கப்பட்ட சாமுவேல் மாரிஸின் வாழ்வில் நடந்த சம்பவமே இது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதால் அவர் வாழ்வு மாற்றம் பெற்றது. தன்னை வழிநடத்தும் இயேசுவை தன் இன மக்களுக்கு பறைசாற்றினார். ஆப்பிரிக்காவில் பிறந்த கல்வி அறிவு சிறிதும் இல்லாத சாமுவேல் மாரிஸ் அமெரிக்காவில் டெய்லர் பல்கலைக்கழகத்தில் பயின்றார். அங்கு ஞாயிறு வகுப்பு ஒன்றில் பேசிய போது பரிசுத்த ஆவியானவர் மாரிஸ் மூலம் கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஞாயிறு வகுப்பு ஆசிரியர்களால் சாமுவேல் மாரிஸ் மிஷனரி சொசைட்டி ஆரம்பிக்கப்பட்டது. சாமுவேல் மாரிஸின் வார்த்தைகள் அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தியது. ஆண்டவரின் பணிக்காக பலர் தங்களை அர்ப்பணித்தார்கள். ஒரு நாள் ஆண்டவரின் திட்டம் அவர் வாழ்வில் முற்றுப்பெற்றது. ஆம், 21 வயது நிரம்பிய சாமுவேல் மாரிஸ் மே 12ஆம் தேதி 1893ஆம் ஆண்டு தேவ தூதர்களோடு கூட சேர்ந்து தேவனை துதிக்க சென்று விட்டார். அன்பரே, நம் வாழ்வில் ஆண்டவரின் திட்டத்தை கண்டு கொள்ள முயற்சி எடுப்போமா? தேவன் உனது தந்தை, கிறிஸ்து உன் சகோதரர், பரிசுத்த ஆவியானவர் உன் சூரியன் என்று தான் அனுபவித்த தெய்வத்தை சாமுவேல் மாரிஸ் எடுத்து கூறுகிறார். ஆண்டவரே, நீர் தரும் விடுதலையை பிற மக்களும் பெற்றுக்கொள்ள என்னை கருவியாக பயன்படுத்தும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.